அனைவருக்கும் வணக்கம். மழையும் பனியும் ஒரே டயத்தில் பெய்யறதால பசங்களுக்கு ரொம்ப சளி பிடிக்கும். அதனால் என்னென்னா நம்ம ஈஸியாக சளி பிடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கொஞ்சம் அவேர்னஸாக முசுக்கு இலையை வச்சு ஒரு அடை செய்யலாம். இங்கே பாருங்கள், ஒரு கிளாஸ் மட்டும் ஊற வச்சிடலாம். உங்கள்கிட்ட நான் ஏற்கனவே வீடியோ காமிச்சிருக்கேன். பக்கத்தில் கொள்ளையிலே எல்லா இலையுமே இருக்குது. முடக்கத்தான், தூதலை, முசுக்கு எல்லாம் இருக்குது. இதை ஊற வச்சுட்டு நம்ம போய் அந்த முசுக்கு வச்சுட்டு வரோம். பார்க்கலாம். இப்போ கீழே நிறையா அன்றைக்கே பார்க்க போனோம். கீழே நிறையா இருந்துச்சு. இந்த வரைக்கும் பாருங்களேன், இதான் முசுக்கு கிட்ட காமிடி. சில இலை வந்து புள்ளி வச்ச மாதிரி இருக்கும். அது வேணால் நல்ல இலை மட்டும் பிச்சுக்கலாம். எல்லாம் ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கிது பாருங்களேன். இந்த இருக்குது. முடி மாட்டிச்சு. கம்பி வலி மேலே போணுச்சு. போன வாரம் சுத்தம் பண்ண மாதிரி எடுத்துட்டாங்க. கொஞ்சம் இருக்குது. பா இல்லை, சீக்கிரம் மரம் வெட்டினாங்களா, அதில் உள்ள செடியெலாம் போயிடுச்சு. கொஞ்சம் தான் கொடி மேலே வந்திருக்கு. ஈவினிங் ஆகிடுச்சு. கொசு நிற்க முடியல. கொசு நிறையா இருக்குது. பாருங்க, பாப்பாவுக்கு தாலியில் தேனமா இந்த இருக்குது பாருங்கள். தாலி இலையும் இதான் தாலி இலை. குளிர்ச்சி தலைக்கு தேய்ச்சி குளித்தா நல்லா குளிர்ச்சி. இந்த இருக்குது பாருங்க, முடக்கத்தான் இந்த இருக்குது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இங்கே பாருங்கள், இவ்வளோ பிச்சுட்டு வந்தாச்சு. அரிசி ஊறிக்கிட்டு இருக்கு. 1 ஹவர் ஊறினா போதும். அங்காடி அரிசி அது 1 ஹவர் ஊறினாலே போதும். இதோட என்னென்ன சேர்த்து நம்ம அடை செய்யலாம்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். அரிசி ஊறிடுச்சு, அரைச்சிடலாம். ஏன்னா ஒரு 3 அடை தான் வரும், அதனால் கம்மியாக போட்டுக்கலாம். இது போதும், நாங்கள் 3 பேருக்கு இது போதும். இது கீரையை வாஷ் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், இதிலே போட்டுருவோம். ஏன்னா அரைச்ச கொஞ்சம் தான் மிக்ஸி ஜாரில் அரைக்கக்கூடாதான். கொஞ்சம் மிளகு போட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் வந்து ஏற்கனவே கொஞ்சம் தானே மாவு அரைச்சோம். அதனால் மிக்ஸி ஜாரில் அரைக்க தான் கூடாது. கம்மியாக அரிசி போட்டதுனால அதை அரைச்சிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஈவினிங் டைம் வந்து பசங்க இதுமாரி கொடுக்குறதுனால வந்து கொஞ்சம் நெஞ்சில் உள்ள சளியெலாம் வரும். அதுமாரி ரிலாக்ஸாக இருக்கும். அது பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அது இந்தமாதிரி ஐட்டமாக பாப்பா எல்லாம் சாப்பிடுவா. இங்கே பாருங்கள், மிளகு போட்டுக்கலாம். நம்ம குழந்தைங்க பிடிக்கலன்னு சொல்லிட்டு நம்மளா விட்டுறக்கூடாது. இதுமாரி நீங்களும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. குழந்தைங்க ஏதாச்சும் ஒரு ரீசன் சொல்லி சாப்பிட்றதுக்கு ஒரு ஐடியா பண்ணுவாங்க சாப்பிடக்கூடாதுன்னு. சீரகம் எல்லாம் இவ்வளோ போட்டுக்கலாம். சீரகத்தை இதேமாரி நிறைய நம்ம அடை செய்யலாம். இல்லை, ஈஸியான வேலை பாருங்களேன். நம்ம ஐயோ அடை செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கஷ்டமாக எடுத்துக்கிட்டால் தான் அது ஒரு கஷ்டமாக தெரியும். சும்மா ஒரு கிளாஸ் அரிசியை ஊற வச்சோன்னா அது 1 மணி நேரம் வீடு ஊறிக்கிட்டு இருக்கு. நம்ம இதை எடுத்துகிட்டு வந்து அரைச்சி அவரை கலக்க போகிறோம். அவ்வளோதான். அரைச்சிடலாமா? எனக்கு பிடிக்காதது அம்மா முன்னாடி, எனக்கு பிடிச்சது எங்கள் அம்மா வந்து மறைக்கிறாங்க, எதை செய்கிறாங்க. அது என்னன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். எடுத்துகிட்டு வரட்டும், சாப்பிட்டு பார்ப்போம். இங்கே பாருங்கள், அரைச்சாச்சு. நம்ம இதில் ஊற்றிடலாம். இப்போ இதை அரைக்கும் போதே அந்த பச்சளை வாசம் வந்துச்சு நல்லா. இந்த மந்த்து வந்து நான் பச்சளை வாசம் நிறைய நாங்கள் ஸ்மெல் பண்ணோம், சுவாசித்தேன். எப்படின்னா 100 நாள் வேலை பார்க்குறாங்களா, அவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டை ஓரம், ஆத்தங்கரை ஓரம்லாம் அந்த க்ளீன் பண்ணிவிட்டு செடிகளை மழை பெஞ்சுனா நல்லா தளன்னு இருந்துச்சு செடியெல்லாம். அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அவங்களே சின்ன சின்ன செடி மர செடிகளை வச்சு சின்ன சின்ன பூண்டாக கட்டிக்கிட்டு இருக்காங்களா. அதெல்லாம் வெட்டி போடும் போது அந்த வாசம் நல்லா வந்துச்சு. அந்த ஸ்மெல் வந்து இப்போ வந்துச்சு. அதெல்லாம் நம்ம சுவாசிக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, சுவாசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு நல்லா கிடச்சிச்சு. அது ஒரு மறக்க முடியாத ஒரு சுவாச வாசம். அது நீங்களாம் யோசிச்சு பாருங்களேன். நிறைய பேர் வந்து நிறையா நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். சிட்டியில் டவுனுக்குலாம் நம்ம போனதுக்கப்புறம் அந்த கிராமத்தில் அடிக்கிற மண் வாசனை, வைக்கோல் பார்த்தோம்னா மழை பெஞ்சினா அந்த வைக்கோல் ஸ்மெல் வரும், அந்த ஊரின வாசம் இருக்கும். அதெல்லாம் வந்து இப்போ நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அதுமாரி நிறைய பேர் அந்த ஏக்கத்தில் இருப்பீங்க. இப்போ டவுன்லேயே பார்த்தோம்னா அவங்கவுங்க வீட்டு வாசலில் கூட இந்த செடியெல்லாம் வந்து துப்புரவாளர்கள் நம்ம சவரர்கள் வந்து க்ளீன் பண்ணும்போது செம்ம வாசனைக்கு அவ்வளோ அந்த புல்லோட வாசம் அப்படி அடிச்சிச்சு. எனக்கு அப்படியே ஸ்லோவாக தான் போனேன் வழியில். அந்த இடத்துல எல்லாமே ஸ்லோவாக தான் போனேன். ஏன்னா அவங்க வந்து செடிகளை மட்டும்தான் செதுக்கி புல்லெல்லாம் செதுக்கி தான் மட்டும்தான் அவங்க அதை தூய்மை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த வாசம் நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் இப்போ கிடைச்ச போது நம்ம சுவாசிச்சுக்கிட்டதுனால வண்டியில் மெதுவாக தான் போனேன். இப்போ அந்த வாசம் வந்துச்சு, பச்சளை வாசம் வந்துச்சு. அதுமாரி நீங்களும் ஊர் சைடெலாம் போனீங்கன்னா அதெல்லாம் நல்லா நின்று சுவாசிச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக கிளக்கியாச்சு. அவ்வளோதான், அடை ஊற்ற வேண்டியதான். ஏன்னா பாப்பாவுக்கு தெரியாது நான் என்ன அடை செய்கிறேன்னா, அவளுக்கு தெரியாது. அடைனாலே இலை அடைனாலே அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏற்கனவே போட்டிருக்கோம் முடக்கத்தானே
அடையெல்லாம் நான் போட்டிருப்பேன் பாருங்களேன். ஏன் கொள்ளையிலே பிச்சு ஒன்றே செய்கிறதா. ரொம்ப நேரம் நம்ம அரிசி ஊற வச்சோம்னா இது வேற பசங்க சாப்பிட மாட்டாங்க. ரொம்ப நேரம் ஊற வச்சோம்னா அந்த ஒரு மாதிரி புளிச்ச இது வரும்ல, அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. இதுன்னு வச்சிங்கன்னா நம்ம ஈஸியாக வேலை முடிஞ்சு ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் மாரியே ஆயிடும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக சொல்லுங்கள் யார் யார் என்னென்ன இலை அடை செய்வீங்க. இன்னொரு இலையெல்லாம் நிறைய நான் அடை வீடியோ போடுறேன் எப்படி செய்ய சொல்லிட்டு. இப்போ ஊத்தலை ரெடி பண்ணலாமா? இன்னும் பாப்பாவுக்கு தெரியாது நான் என்ன அடை செய்ய போகிறேன்றதே தெரியாது. செஞ்சுட்டு வந்து அவளுக்கு காமிப்போம். கொஞ்சம் சுற்றி நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் அந்த வாசம் இந்த அடைக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லா வாசமாக இருக்கும். நீங்களும் இதுமாரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாப்பாவுக்கு சர்ப்ரைஸாக கொண்டு போய் கொடுத்துடலாம். நைனிகா என்ன வேணும்? கண்டுபிடிக்க பார்ப்போம். அவளுக்கு கிரீன் கலர் தான் தெரியும், ஆனால் என்ன பேர் தெரியாது அந்த அளவுக்கு. தூதல்ல சாரி எனக்கே தூதல்ன்ற பாருங்க. மொசுக்கடை என்னடா மொசுக்கடை. இது சாப்பிட்டா என்ன ஆகும்? சளியெல்லாம் போயிடும். அந்த அளவுக்கு தெரியுது. பரவாயில்ல, வாழ்த்துக்கள். பரவாயில்ல, வாழ்த்துக்கள் ரீ பாப்பா. மொசுக்கடை சாப்பிட்டா என்ன ஆகும்? சளி போயிடும். பரவாயில்ல, இந்த அளவுக்கு தெரியுது பாருங்களேன். எனக்கே சர்ப்ரைஸாக இருக்குது. மொசுக்கடையில் சாப்பிட்டா சுக்கிடுச்சு. நல்லா ஹார்டாக நல்லா சுட சுட இருந்தோன்னா அவனுக்கு மலைக்கும் பனி குளிருக்கும். நல்லா சாப்பிட்றாங்க அம்மா. பிடிச்சிருக்கா? தேங்க்யூ. ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. அவளுக்கு பிடிச்ச ஒரு சாக்லேட்டு கேக் எதுவுமே வாங்கி தரல. ஏன்னா நேற்று பக்கத்து தம்பிக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு அவங்க கேக்லாம் வேறு நிறையா தந்துட்டாங்க. சாப்பிட்டு அந்த பயத்திலே இருந்தேன். அதெல்லாம் இன்றைக்கி வேணான்னு சொல்லிட்டு தான் எதுவுமே நான் வாங்கி தரல. அவளுக்கு கிஃப்ட்டு மட்டும் வாங்கி கொடுத்தேன். பென்சில் அது மாதிரி ஸ்கேலாக வாங்கி கொடுத்தேன். இது ஒரு சர்ப்ரைஸ். அவளுக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, பிடிச்சிருக்கா? நீங்களும் நம்ம இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இது மாதிரி நிறைய அக்காங்க அண்ணங்க இது மாதிரி நிறைய பேருக்கு உங்களுக்கும் தெரிஞ்சா இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது மாதிரி செஞ்சிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல என்ன வரும்? நிறைய கமெண்ட். இப்போ பசங்களாம் பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. நயனிக்காவை திட்டி போட போறாங்க. ஓகே, நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு பழக்கப்படுத்துறோம்னா கண்டிப்பாக அந்த பழக்கம் வந்துடும். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். அதுமாரி சிறு சேமிப்பு நம்ம எப்படி செய்யலாம். ரொம்ப வந்து நம்ம மந்த்து லாஸ்ட்டில் பார்த்தோம்னா கொஞ்சம் நமக்கு எல்லா ஃபேமிலியுமே எவ்வளோ நம்ம சம்பாதிச்சாலும் கஷ்டமாக இருக்கும். அந்த வீடியோ நீங்களும் பாருங்கள். எப்படி மந்த்து லாஸ்ட்டில் நம்ம எப்படி கொஞ்சம் கஷ்டத்தை கொஞ்சம் குறைச்சிக்கலான்றது சிறுக தான் சேமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். ₹1 2 ரூபான்னு சொல்லிட்டு அந்த வீடியோவும் போட்டிருக்கேன். இனிமேலும் போடுவேன். நீங்கள் ஷேர் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நிறைய பயனுள்ள வீடியோ என்னோடது உங்களுக்கு வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உஷா ரகி நயோ. பாய்.